மழைன்னு பார்க்காம, பனியும் சுனையும் பார்க்காம கரும்பு வெட்டுறாங்க, கூட்டத்தை போறாங்க, ஆடு மாடு மேய்க்கிறாங்க, பால் பூசுறாங்க, கொத்தனார் வேலை செய்யறாங்க, கூலி வேலை செய்யறாங்க, டிரைவிங் பண்றாங்க, ரத்த வேலையை செஞ்சு அப்பா அம்மா உழைக்கிறாங்க. எதுக்காக உழைக்கிறாங்க சொல்லுங்க? கடை ஒருத்தர் சொல்ல முடியுமா? சவுண்டா நான் படும் கஷ்டம் என் மகன் படக்கூடாது. இந்த பனியிலையும் இந்த மழையிலையும் இந்த சுனையிலையும் என் பையன் கஷ்டப்படக்கூடாது. இந்த கஷ்டம் என்னோட முடிஞ்சிடணும், இந்த கஷ்டம் என்னோட போயிடணும் அப்படின்னு உங்க அம்மா அப்பா உங்க ரத்தத்தை சிந்தி உங்களை படிக்க வைக்கிறாங்க. சரியா? அப்படிப்பட்ட அப்பா அம்மா என்ன பண்றாங்க? நம்மளை படிச்சு நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கி நமக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்து ஸ்கூல் அனுப்பிச்சிடுறாங்க. உங்களுக்கு கல்வி கற்றுக்கிறது யாரு? யாரு? புரியல? உலக சொல்ல சொல்லுங்க சொல்லுங்க. உலக பாட்டே சொல்லுங்க. காமராஜர் வந்து ஆரம்ப காலத்தில் நம்ம எல்லாம் செஞ்சாரு, எல்லாம் பண்ணாரு. அவருக்கு வந்து இறந்துட்டாரு. உங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு வந்து கல்வி கற்று ஆசிரியர் பெருமக்கள். அந்த இருபாலான ஆசிரியர்கள் தான் உங்களை வந்து கலெக்டராகவோ, எஸ்பியாகவோ, டாக்டராகவோ, இல்லை இன்ஜினியராகவோ, இல்லை ஒரு ஆசிரியராகவோ, இல்லை ஒரு போலீஸாகவோ, இல்லை ஒரு பைலட்டாகவோ, இல்லை ஒரு மிலிட்டரி ஜவானாவோ, இல்லை ஒரு போலீஸாவோ, இல்லை நர்ஸாவோ உருவாக்குறது யாரு? உங்களை செதுக்கி உருவாக்குறது யாரு? ஆசிரியர். அம்மா அப்பா ஆசிரியர். இந்த 3 பேருடைய ஒர்க் என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? அந்த 3 பேர் சொல்றதை நீங்க கேட்டு நடந்தீங்கன்னா வாழ்க்கையில நினைக்கிறத நீங்க அடையலாம். நான் கலெக்டர் ஆகணும் நினைச்சா கலெக்டர் ஆகலாம், நான் டீச்சர் ஆகணும் நினைச்சா டீச்சர் ஆகலாம், நான் போலீஸ் ஆகணும் நினைச்சா போலீஸ் ஆகலாம். ஆனா அந்த 3 பேர் சொல்றதை கட்டாம அதாவது நல்லொழுக்கமா இருக்கும். நல்லொழுக்கமா இருந்தால் படிப்பு தானாக வரும். நல்லொழுக்கம்னா என்ன? இந்த 3 பேர் சொல்றதை கேட்கலாம். நல்லொழுக்கம் 3 பேர் சொன்னதை யார் யாரு? நான் சொல்றதை அவங்க கேட்கவே சொல்லல. உங்க அம்மா அப்பா உங்க ஆசிரியர் 3 பேர் சொல்றதை நீங்க கேட்டு நடந்தீங்கன்னா வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிடலாம். என்ன நினைக்கிறீங்களோ அங்க வந்துடலாம். அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க எல்லாம் கனவு காணுங்க. என்ன கனவு? ஏர் ஓட்டுற மாதிரியா, இல்ல மூட்டை தோற மாதிரியா? எப்படி கனவு காண சொன்னாங்க? நான் டாக்டர் ஆகுவேன், நான் இன்ஜினியர் ஆகுவேன், நான் ஐஏஎஸ் ஆகுவேன், நான் ஐபிஎஸ் ஆகுவேன் அப்படின்னு இப்பவே ஏதாவது ஒரு கனவு காணுங்க. இல்லை நான் போலீஸ் ஆகுவேன், ஏதாவது ஒரு கனவு காணுங்க. நல்லொழுக்கமா இருங்க. அதாவது உடல்நிலை சரியில்லைன்னா அதை சரி பண்ணி மீண்டும் வந்துடலாம். ஒரு நல்ல கோடீஸ்வரன் ஏழை ஆகிட்டான் அப்படின்னா மீண்டும் ஆர்டர் பண்ணி கஷ்டப்பட்டு நல்லா உழைச்சி நல்லா சேமிப்பு பண்ணி மீண்டும் வசதி வாய்ப்பாக பண்ணலாம். ஆனால் நம்மளுடைய மானம் மரியாதை போயிடுச்சுன்னா திரும்பி வரும்போது வருமா? அதுதான் நல்லொழுக்கம்ன்றது. ஒரு யாரோ ஒருத்தர் வச்சுட்டு ஒரு பையன் திருடிட்டான், திரும்பி அவருடைய மரியாதை திரும்பி வருமா? திருடன் மாற்ற முடியுமா? இந்த மாதிரி தவறான வேலைகள்லாம் இல்லாம அம்மா அப்பா ஆசிரியர் சொல்றதை கேட்டா அதுதான் நல்லொழுக்கம். நல்லொழுக்கப்படி இருந்தா எல்லாருமே அரசாங்க வேலைகள் பண்ணலாம், பிரைவேட் ஜாப்பும் போகலாம், நம்ம நினைக்கிறத அச்சீவ் பண்ணலாம். அதனால ரொம்ப நீங்க சொல்ல நல்லா கேட்டுங்க. காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துருக்கீங்க சொல்லுங்க? போகாம சொல்லுங்க. காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துருக்கீங்க? 6 மணிக்கு. நீங்க எத்தனை மணிக்கு? சரி.
நீங்க என்ன டைம் எடுத்துக்கின்றது உங்க மனசாட்சி தான் தெரியும். எல்லாமே சொல்றேன். 1 மணி நேரம் முன்னாடி வருது. இப்போ எழுதிருக்கீங்க இல்லையா, அதை விட 1 மணி நேரம் முன்னாடி எழுதுறீங்க. முகத்தை கழுவிடுங்க, வாய் கொப்பளிங்க, கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணிங்க, பண்ணிட்டு படிக்காங்க. நான் சொல்றது 1 மணி நேரம் முன்னாடி தான் எழுதி சொல்றேன். முகத்தை கழுவிட்டு படிக்க சொல்றேன். சரிங்களா? செய்ய மாட்டீங்களா? தலையாடுறத செய்ய மாட்டேன் எதிரே செய்வீங்களா? வெரி குட். ஒரு ஒழுக்கத்தை பத்தி யாராவது ஒழுக்கத்தை பத்தி யாராவது திருக்குறள் திருவள்ளுவர் இருக்கு இல்லையா, யாராவது திருக்குறளை போனஸா போடாது, யாராவது ஒரு கைக்கு வச்சு நான் சொல்றேன்னு சொல்றேன். யாராவது எழுந்து சொல்லுங்க. இங்கே எப்போது தனியாக தான் வரும். நானே சொல்லுங்க. அதாவது ஒழுக்கம் வந்து சிறப்பை தரும், உயர்வை தரும், மேன்மையை தரும். ஒழுக்கமானது நம்ம உயிரை விட மேலானது, உயிரை காட்டிலும் சிறப்பானது ஒழுக்கம் தான் இந்த குரல் சொல்லுது. திருவள்ளுவர் குரல்ல இந்த ஒரே ஒரு குரல் படி நீங்க நடந்தீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிக்கணும். ஒரே ஒரு குரல் நீங்க வாழ்க்கையில முடிவு வராது.